இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு படிக்கோலம். இதுக்கு வந்து புள்ளி 10 புள்ளி 2 வரிசை, நேர் புள்ளி 2ல் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ முதல்ல சென்டரில் இருக்கிற 4 புள்ளிக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். சென்டர் புள்ளினா இந்த பக்கம் 4 புள்ளி, அந்த பக்கம் 4 புள்ளி விட்டுங்க. மீதி 2 புள்ளி தங்கும் இல்லையா, இதுக்கு சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பாக்ஸை சுற்றி மேலே இருக்கிற 4 புள்ளி, பாக்ஸுக்கு நேர் மேலே பக்கத்து புள்ளி, இப்படி 4 புள்ளிக்கு எல்லா பக்கமும் ஒரு பெரிய கட்டம் போட்டுக்கலாம். இப்படி இப்போ இந்த பாக்ஸ் என்ன பண்ணலாம், இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கமும் இந்த பக்கம், அதே மாதிரி இந்த சைடு. இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த புள்ளி 4 புள்ளிக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பாக்ஸாக போட வேண்டியதான். எப்படின்னா இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸ் போடும்போது இந்த கட்டத்தில் போய் ஜாயின் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது டச் பண்ண மாதிரி தான் வரும். எல்லாமே இந்த முடிக்கிற கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இப்படி எல்லா பக்கமும் இப்படி ஸ்கொயராக அப்படியே போட்டே வந்துடுங்க. எல்லா பக்கமும் இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாக்ஸுக்குள்ளே எல்லா பாக்ஸுக்குள்ளேயும் லைன்ஸ் போட போகிறோம். சென்டரில் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், அதே மாதிரி குறுக்க இப்படி ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன், இந்த பக்கம் ஒரு லைன். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பாக்ஸுக்குள்ளேயும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டதுக்கப்புறம் சென்டர்லேயும் லைன்ஸ் போட போகிறோம். சென்டரில் எப்படின்னா இந்த 4 சைடு கார்னர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டாக. இந்த 4 பக்கமும் குறுக்கில் லைன் போட வேணாம். இந்த 4 கார்னர் மட்டும் கிராஸ் பண்ண மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இப்போ எப்படி ஜாயின் பண்ண போகிறோன்னா, இங்கே ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். மொதல் ஸ்கொயரையும் அடுத்த ஸ்கொயரையும் அந்த உள் பக்கம் லைன்ஸ் வருது இல்லையா, ஃபஸ்ட் லைனோட ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைனோட செகண்ட் லைன், தேர்ட் லைனோட தேர்ட் லைன், அப்படியே ஃபோர்த் லைனோட ஃபோர்த் லைன், இப்படியே நம்ம ஒவ்வொன்றையும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் இப்படி ஒரு லைனை அப்படியே ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியது தான். லைனை மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் போட போகிறோம். இப்படியே எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிட்டே வர வேண்டியது. இப்படி ஒரு பக்கம் மட்டும் அங்கங்கே இன்டர் கனெக்ட் ஆன மாதிரியே வரும். அப்படி இப்போ கோலத்தை இத்தோடே முடிச்சுட்டு சென்டரில் காவி கொடுத்துட்டு ஓரம் ஃபுல்லாக காவி கொடுத்தாலும் ஓகே. இல்லை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புனா எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்கொயரோட ஒரு கார்னர் எடுத்துகிட்டு இப்படி ஒரு தாமரை மொட்டு மாதிரி போட்டுட்டு அதே அந்தந்த லைனை கொண்டாந்து இப்படி அப்படியே இப்படி ஜாயின் பண்ண வேண்டியது. இப்போ இந்த கார்னரை விட்டுடலாம். ஏன்னா இந்த கார்னரில் நம்ம திருப்பி இதே மாதிரி இந்த பக்கம் இப்படி போட போகிறோம். இப்படி போடும்போது இது இன்டர் கனெக்ட் ஆன மாதிரி வரும். இப்போது ஒரு ஸ்கொயர் விட்டுட்டு அடுத்த ஸ்கொயரில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 கார்னர் திருப்பி ஒரு ஸ்கொயர் விட்டு அடுத்த ஸ்கொயர், அதே மாதிரி இந்த டிசைனை போட போகிறோம். போட்டு முடிச்சோன்னா எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம டிசைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இது சென்டரில் காவி கொடுக்கலாம், கலர் கொடுக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துக்கலாம்.
இது நானும் கிழமையும் வாசலில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி சுற்றி ஒரு பார்டர் மாதிரி இப்படி போட போகிறேன். போட்டு முடிச்சுட்டு எப்படி வருதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றி காவியில் டிசைன் போட்டுட்டிங்கன்னா அழகாக. இப்போ இந்த கேப் இருந்தது இல்லையா, அதில் இந்த மாதிரி நான் டாட் மாதிரி வச்சுக்கேன். இதை வச்சுட்டு சென்டரில் நம்ம ஒயிட்டு புள்ளி கொடுத்தோம்னா அழகாக. இந்த சென்டர்லையும் ஒயிட். இந்த மாதிரி வெளியில் காவி கொடுத்தோம் இல்லையா, உள்ளுக்குள்ளேயும் காவி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டாட் கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இது எல்லாமே கோலம் வந்து நம்மளுடைய அலங்காரத்துக்காக தான். நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பர்.